கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆம், மனிதர்கள் பார்வையில் நாம் அற்பமாக எண்ணப்பட்டாலும் ஆண்டவருடைய பார்வையில் பெரிய தேசத்தை போல இருக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவர் செய்ய போகும் அற்புதமான காரியங்களுக்கு நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். கடுகு விதை பார்வைக்கு சிறியதாக இருந்தாலும் அது ஆகாயத்து பறவைகள் தங்கும் மரமாகிறது போல நாமும் அற்பமாய் மற்றவர்கள் மத்தியில் காணப்பட்டாலும் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதுவரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போம். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளிலும் எங்களை பூரணமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்காய் வாழ எங்களை கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்துகிற உம்முடைய பலத்த கரத்துக்குள் எப்பொழுதும் அடங்கி இருக்க கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு வேண்டிய அனுக்கிரகம் தரும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, உம்மை மட்டும் பிரியப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் நற்செய்திகளை காண கேள்விப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களையே வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.